ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரௌசராக வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஏன்னா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர்லேயும் சரி மொபைல்லேயும் சரி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுற சில பேர் வந்து சில இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேருந்து வர மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போட்டிருக்கீங்க, அது டவுன்லோட் ஆகிறப்பையும் சரி இல்லாட்டி ஆகி முடிச்சதுக்கும் அப்புறமுமே சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வர மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து ஏதாவது ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மொபைலுக்கு வர மாட்டேங்குது. ஸோ இப்படி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் வந்து நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களாச்சுன்னா அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி திரும்ப நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வர வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களாச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோனரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்றது உள்ளுக்கு போயிருங்க. போனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எனேபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ இது எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இப்படி டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வராது. ஸோ அதனால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். இப்படி எனேபிள் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே காட்டும். ஸோ இந்த மொபைலில் இப்போ லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து காட்டும். ஸோ அது ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இது டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டாது. அதோட சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இன் ஸ்டேட்டஸ் பார் இந்த ஆப்ஷன்லாம் டிசபிள் இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இதுலேயும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து டிசபிள் இருக்குமா இருந்தாலுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸ் ஆப் சம்மந்தமாக ஏதாவது நோட்டிஃபிகேஷனுமே வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி டிசபிள் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களாச்சுன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வராத இஷ்யூ வந்து கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.